நீத்த கை பொருளவாகி கும்பமென புடைத்தடி தீரள கோகும மொத்த சீக்கிர பூஷித கொங்கையிலுற்று மூத்தணி திரையான ஒருவையொன்று நெகி துருக்கி மெய்யாரையுணர்ந்தெடிப்படுத்தி பூவயதங்கள் மயக்கை வீட்டிட அருள்வாயே ஒருவையொன்று நெகி துருக்கி மெய்யாரையுணர்ந்தை விளைப்படுத்திடு பூவயதங்கள் மயக்கை வீட்டிட அருள்வாயே வீரபுயம் கிரி உக்க விக்ரம பூதகணம் பல நீர்த்தமேட்டிட வேகமுடன் பறை கோட்டிட கழுகினமாட வீசிய போதரமோ வீச நடந்து விழைத்த நீர்த்து சவேதபயம் பறையூர்களித்திட வருவீரா வீசிய போதரமோ பெறகளி வீச நடந்து விழைத்த நீர்த்து சவேதபரம் பறையூர்களித்திட வருவீரா சீரணியும் தத்து முக்கரி காவிரி கரை மொக்கு மெத்திய புனைகின்ற திருத்தவர் துறை வருவாழ்வே சீரணியும் திரை மொக்கு முத்தரி காவிரி கரை புனைகின்ற திருத்தவத்துறை வருவாழ்வே சீரியறிந்த அறக்கரை கெடோடியடருள் பட்சமோற்றியவர்கள் தங் சிறை வெட்டி வீட்டருள் பெருமாளே அறக்கரை கெடவோதி கடந்தருள் பட்சமோற்றிய தேவர்கள்
பண்ணக்கூடிய திருப்புகழ்பாக்கள், ஆண்டவனுக்காக சமர்ப்பணம் பண்ணக்கூடிய திருப்புகழ்பாக்கள். கைதட்டுறது நல்லதுதான், இருந்தாலும் எவ்வளவு பாவமா இந்த திருப்புகழுக்கு கண்ணில் ஜலபரம்படியா பாடுறாவோ. இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் எல்லாரும் அந்த பாவத்தோட கலந்துன்னு அந்த திருப்புகழ கலந்துட்டா அது திருப்புகழுக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கும். வீரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேக்கிட அன்பு மேலே பகல் பிரிது பராக்கர இழைவு புறா புனையும் குமாரா முருகா சரவண சாவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திப என்று பாடி முருகா சடாச்சர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திப என்று பாடி மொழி குழலாத்தழுதழுதாழ்பட முழுதுமலா பொருள் தந்திராயோ மொழி குழலாத்தொழு தழுதழுதாழ்பட முழுதுமலா பொருள் தந்திராயோ பரகதி காட்டிய வீரகசிரோசய பரம பராக்கிரம சம்பராரி பழவியார் பொரு பசுபதி போற்றிய பகவதி பார்வதி நந்தவாயே இறை கடல் தீப்பட நிதி கரகோபிட எழுகிரியார் பிழ வென்றவேலா இமயவர் நாட்டினில் நிறை குடியேற்றிய எழுகரை நாட்டவர் தம்பிரானே இமயவர் நாட்டினில் நிறை குடியேற்றிய எழுகரை நாட்டவர் தம்பிரானே முருகா ஷடாட்சர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திப என்று பாடி முருகா ஷடாட்சர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திப என்று பாடி மொழி குழலா தொழுதழுதழுதாழ்பட முழுதுமலா பொருள் தந்தியாயோ மொழி குழலா தொழுதழுதழுதாழ்பட முழுதுமலா பொருள் தந்திராயோ முழுதுமலா பொருள் தந்திராயோ
உணர்வுதான் அழியாதிதருமானே தாரமும் அயலும் அயலும் அழகும் உடைய பெருமானே கருத்தன் மரணி உருவு செய்து சமநதி மரண எனது பரம குலவு பழனி மலையோன் கொடிய பகடு முடிய முழுவு புறவு திருநி மனதாழ அமரரிடம் பரமுதிரம் மயம் பாதம் அருளியனது தனிமை கழியறிவு தரவே सच्चिदानंद सद्गुरु महाराज की அருணகிரிநாத வரதனுக்கு அடியார் திருவடி சென்னியார் திவ்ய திருமலரடிகளே சரணம் அநேக சரணம் வள்ளி பாத ஹிருதயமூர்த்திக்கு திருப்புகழ் அடியார்களுக்கு குருநாத மகாராஜுக்கு निवारण स्वामी के शक्तिवेलायुध स्वामी के मडै को वेलैया मर पड़े सोलम विजयन वेद
स्वामी की जगत गुरु श्री शेषाद्रि स्वामी की जगत गुरु श्री रमण भगवान की बोलो सच्चिदानंद गुरु महाराज की पंकजं वार्णत्ताने विण्णोरे मलकरुत्तु वार्णत्ताने मगत्वेल्रों मैदनै दुवजवार्णत्ताने तुणे नयन्दाने वयदरुणे वार्णत्ताने तिरे गुण्डयाने वास्तुवने जय सिद्धिविनायक मूर्ति की सद्गुरु
சுவாமிகளுக்கு அந்தம் ஆதியில்லா இறைவனுக்கு அந்தாதி என்று உரைக்கும் அந்தா வகுப்பு அலங்காரம் அவக்கே நனிபுரைந்து முந்து ஆதரவில் அவன் திருப்புகழ் அனுபூதி முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாதா குருநாதா என்று கருடே கந்தகம் வந்த முடிக்கணும். அந்த அளவில் பாட்டுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வல்லக்கோட்டை முருகனுக்கு, சத்குரு அருணகிரிநாத சுவாமிகளுக்கு, பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுக்கு, சத்குரு சிதம்பர சுவாமிகளுக்கு, வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு, வேல் முருகனுக்கு, மிகு துள பிறவி அணுகாதே, மிகு துள பிறவி அணுகாதே, யானும் உனக்கடிமையன வகையாக, யானும் உனக்கடிமையன வகையாக, யான அருள்தனை அருளி விரைத்தீர, ஞான அருள்தனை அருளி விரைத்தீர, நான்
சிறந்த தன் பொங்கை வஞ்சி மனையாடும் தந்தம் புனைந்து தந்தம் சிறந்த தந்தம் வஞ்சி மனையாடும் தஞ்சம் பயந்து கொஞ்சம் தகந்தை தஞ்சம் பயந்து கொஞ்சம் தகந்தை தங்கும் பதங்கள் இளையோரும் தங்கும் பதங்கள் இளையோரும் எந்த கணங்கள் என்றென்றும் புகழ்ந்து மிக வாழும் எந்த கணங்கள் என்றென்றும் புகழ்ந்து மிக வாழும் இன்பம் களைந்து துன்பங்கள் வந்த இன்பம் களைந்து துன்பங்கள் வந்த இன்றும் பதங்கள் தரவேணும் எங்கள் பதங்கள் தரவேணும் பொந்தில் கடம்பு சென்றல் புயங்கள் கொள்ளும் புரஞ்சி துறையோனே பொந்தில் கடம்பு சென்றல் புயங்கள் கொள்ளும் புரஞ்சி துறையோனே பொங்கில் புனஞ்சை மில் கண்ட கந்தை பொங்கில் புனஞ்சை மில் குங்கம் பிளந்த கதிவேலா குங்கம் பிளந்த கதிவேலா ஐந்திந்திரியங்கள் வெந்தம் சுமந்தரங்கம் பொருந்தும் அழகோனே ஐந்திந்திரியங்கள் வெந்தம் சுமந்தரங்கம் பொருந்தும் அழகோனே அண்டம் தலங்கள் எங்கும் கலந்து அண்டம் தலங்கள் எங்கும் கலந்து அந்தஞ்சலந்த பெருமாளே அந்தஞ்சலந்த பெருமாளே இன்பம் களைந்து துன்பங்கள் வந்த இன்பம் பதங்கள் தரவேணும் இதன் மீதில் இருந்த விராட்டி விலோச்சனகம்புகளால் செய்ய தடுமாறி மேனி தளங்குருக பரிதாபமுடல் குணமே இருவேளை புகுந்த பராக்கிரமம் அது பாடி நாடறியும்படி கூப்பிடு நாவலர் தைகளையார் 14 உலகைகளுமே இருதாளே நாறுகளம் பணியா பணிவோடு புரண்ட பராக்கிரம நாடகருந்தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே ஆடகமதர நீர் அசையாமகுரம் பெற நாட்டி 1000 வெம்பகுவாய் பணி கயிறாக ஆழி கடைந்த முதாக்கி அநேக பெரும் பசிதில் அருள் ஆயனும் அன்றையில் தீப்பட அதிபர வாடை நெடுங்கிரியோட்டி வீரனுமெம்பரமாற்றிய வாழ்வெனும் வஞ்சகராட்சத குலமாள வாசவன் வஞ்சிரை மீட் அவன் 100 மடங்கள்
அவர் வானுலகும் கொடியேற்றிய பெருமாளே நாடறியும்படி கூப்பிடு நாவலதங்களையா 14 ஏற்றிய இருதாளில் நாறு கடம்பணிய பறிவோடு புரந்த பராக்கிரம நாட அருந்தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே நமஸ்காரம். அருணகிரிநாதரின் திருப்புகழ் பார்க்க அவரால் எந்த நிலையில் இருந்து பாடப்பெற்றன என்று சற்று யோசித்தார். யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்ட நிலையில் இருந்து பாடியவை என்று நமக்கு புரியும். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாகிய நின்ற நிலை, அதாவது அவர் தெய்வீக நிலையில் இருந்து பாடியவை. ஆதலால் தான் அவைகளை தெய்வ வாக்கு என்று கூறுகிறோம். திருப்புகழ் ஒரு களஞ்சியம். வேதம், வேதாந்தம், இதிகாசங்கள், ராமாயண மகாபாரதம், எல்லா புராணங்கள், மருத்துவம், இசைக்கலை, இவையெல்லாம் இதில் இடம் பெற்றிருக்கின்றன. அரு சமய சாத்திர பொருளோனான முருகனை பாடும் பொழுது 6 சமயங்களையும் வாழ்த்துகிறார். பெங்களூர் வெள்ளி விழாவில் இது முக்கிய கருத்தாக வைத்தோம். ஓவியத்தில் அந்தம் அருளும் முருகனை திருப்புகழ் ஓவியமாக மும்பாயில் அனுபவித்தோம். இப்பொழுது திருப்புகழை 2 பெரும் தத்துவங்களாக விரித்து அனுபவிக்கப் போகிறோம். வேத, ஆகம, உபனிஷதங்களின் கருத்துக்களை உணர்த்தும் ஞான விளக்காகவும், பக்தியில் விளைந்து இசையும் லயமும் கலந்து தரும் மனோலயம் என்றும் அனுபவிக்கப் போகிறோம். ஆன்மீக பெரியோர்களும் பேரறிவாளர்களும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கிறார்கள். நம் நாடு சுதந்திரம் பெற்று பொன்விழா கொண்டாடி முடிந்த இத்தருணத்தில் எழுத்து துறையில் பொன்விழா கொண்டாடிய எழுத்தாளர் தலைமை வகிப்பது மிகவும் பொருத்தம். திரு லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட சிறு கதைகள் எழுதியிருக்கிறார். பல பரிசுகளையும் பெற்றிருக்கிறார். முக்கியமாக கலைமகளின் ஸ்ரீ நாராயண சுவாமி ஐயர் நாவல் பரிசு அவருக்கு கிடைத்தது பெருமைப்படத்தக்கது. பரமாச்சாரிய சுவாமிகளின் ஜீவிய சரிதத்தையும் அன்னாரது 100ஆண்டு விழா ஜெயந்தியின் போது எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். ஞான பூமியில் ஆரம்ப காலத்திலிருந்தே பணியாற்றிய அவர் மணியனின் மறைவுக்கு பிறகு ஞான சுடர் என்னும் இந்து சமய பத்திரிகையை இப்பொழுது பிரசுரித்து வருகிறார். ஆன்மீகம் தவிர பல துறைகளில் அவருக்கு ஈடுபாடு உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எழுத்தில் எளிமையும் எல்லோருக்கும் நன்றாக புரியும்படியும் தான் சொல்ல வேண்டியதை பிறர் சந்தேகமில்லாமல் புரிந்து கொள்ளும்படியும் கிளாரிட்டி என்பார், அது நன்றாக இருக்கிறது. அவர் தமிழை படிக்கும் பொழுது நமக்கு பெட்ரான் ரசலுடைய ஆங்கிலம் ஞாபகம் வரும். அவர் ஆங்கிலத்தில் அவ்வளவு அழகாக எல்லோருக்கும் புரியும்படியாக கிளாரிட்டி என்பது அவருடைய உச்சகட்டம். அதே ஒரு எழுத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், ஸ்ரீ SLS அவர்களின் துணைவியார் திருப்புகழ் அன்பர்களில் ஒருவர். திருப்புகழ் கனி அமுதம் என்னும் நம்முடைய விசேஷ விழா மலரை, அதாவது சோவனை தொகுத்து அளித்து அவர் நம்மில் ஒருவராகிவிட்டார். ஸ்ரீ SLS அவர்களை பணிவன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம்.
இருக்கிறோம். ஒரு கோவிலில் போனால் எனக்கு வேலை வேண்டும், குழந்தை வேண்டும், இப்படி நோய் குணமாக வேண்டும், எனக்கு கல்யாணமாக வேண்டும், இப்படியெல்லாம் வேண்டிக் கொள்கிறார். எல்லாம் ஆன்மீகமான கொள்கை. அதையும் ஆண்டவன் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி கேட்கும் பொழுது 2 விதமாக ஆண்டவன் அருள் செய்கிறார். ஒன்று, நீங்கள் கேட்பது எதுவானாலும் அதை கொடுத்து விடுகிறான். அதை கொடுத்த பிறகு கொஞ்ச நாள் அதை சுருக்கி பார்த்த பிறகு இவ்வளவுதானா, இதில் இவ்வளவு சொப்பமான இன்பம் தான் கிடைக்குமா, இதை நிலையாக இல்லையாக தெரிந்து கொண்டவுடனே பணம் பக்குவம் அடைந்து ஆண்டவரிடம் கரைக்கிறது. இன்னொன்று, ஆண்டவன் கொடுக்க மாட்டான். கொடுக்காவிட்டாலும் அதை ஒரு ஏமாற்றமாக எடுத்துக் கொள்ளாமல் அதை அடையாமல் மனம் பக்குவம் வரும்படியான ஒரு மனதையும் கொடுத்து வருகிறார். ஒன்று கொடுத்து கட்டக்க வைப்பது, இன்னொன்று கொடுக்காமல் இணைக்க வைப்பது. இந்த இரண்டையுமே இருவிதமாக ஆண்டவன் கொடுத்து அருள்பாலிக்க செய்கிறார். இந்த உண்மையான தத்துவத்தை தான் நாம் திருப்பூர் மூலமாக பல இடங்களிலும் காண்கிறோம். லௌகீகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பல லாபங்களையும் பல சந்தர்ப்பங்களையும் சுட்டிக்காட்டி திருப்பூர் பல இடங்களில் சொல்லுகிறது. இதிலிருந்து பிரிந்து வந்து மனோல ஏற்பட்டு ஆண்டவருடைய பக்திகள் நிலையான இன்பம், சுதந்திரமான இன்பம், நீடித்த இன்பம் பெறுவதற்கு வழி என்பது என்ன என்பதையும் திருப்பூர் சொல்லிக் கொடுத்தது. ஆண்டவன் நமக்கு காட்டக்கூடிய இருவிதமான அருள் இரண்டையும் சுட்டிக்காட்டும் ஒரு அபூர்வமான ஒரு திருக்குறள். குருஜியிடம் இந்த திருப்பணி மலர் நான் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் என்னுடைய பணிகளை பற்றி சொல்வதற்காக போயிருந்தேன். அவர் அதுவரை நடந்த வேலைகளை ஒரு பார்வையிட்டு விட்டு எல்லாம் தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறதா, உங்களுடைய முயற்சியிலே எதுவும் தடங்களோ தடையோ எதுவும் இல்லையே கேட்டார். எல்லாம் சரியா இருக்கிறது, ஆனால் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறார். குடும்பத்திலே ஒரு சங்கடம். திருச்சியில் வாயில் அமர்ந்த முருகப்பெருமான் என்னுடைய மன அலைகள் செய்வதற்கு ஒரு வழி செய்யக்கூடாதா என்று கூறியிருக்கிறேன். அவர் உதாரணமாக எனக்கு திருப்பூரை எடுத்துக் கொடுத்து இதை ஓத சொல்லுவது எல்லாம் குணமாக்கி விடும், குணக்கும் மனசஞ்சலம் வந்து போகும் என்று சொல்லி பிரசாதத்தையும் உங்களுக்கு கையில் கொடுத்தார். அதன் பிறகு படிப்படியாக எல்லாம் தெரிந்து நானும் என்னுடைய பணியில முழுமையாக ஈடுபட செய்து தகுந்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு எழுத்தத்தையும் எனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. இதற்காக சொல்கிறேன் என்றால் திருப்பூரை மூலமாக லௌகீகமான காமியார்த்தமான பக்திக்கு கூட பலன் கிடைக்கும். அதைத்தான் சொல்ல வந்தேன். ராமாயணம் சொல்லும் இடத்தில் எல்லாம் அனுமார் வந்து 3 வாரமாக கொண்டு கண்ணீர் துயர்த்து கொண்டிருப்பார் என்று சொல்லுவது வழக்கம். அனுமார் தெரிஞ்சு எங்கே ராமாயணம் இருந்தாலும் அங்கே வந்துவிடுவார். அதே போல திருப்பூர் ஓதுமிடம் எல்லாம் அதனுடைய ஒளிச்சமனம் எல்லாம் அணுகினால் வந்து நம் பக்கத்தில் வந்து கண்ணீர் துயர் கேட்டுக்கொண்டிருப்பார். அதன் மூலமாக முருகப்பெருமானிடம் நம்முடைய புல்களை, நம்முடைய குறைகளை, நம்முடைய சுத்த ஆசைகளை எடுத்து சொல்லி நம்மையும் கரை சேர்க்க உதவுவார் என்பது எனக்கு பிரமாண நம்பிக்கை. அந்த அருணகிரிநாதர் வாக்கிலே கிடைத்திருக்கிற திருப்புகழ் 1330 ஆராய்ந்து பார்த்தோமானால், கீழாய்ந்து பார்த்தோமானால், உள்ளே நுழைந்து பார்த்தோமானால் பல வேத உபநிடத கருத்துகள் தெளிவாக இருப்பதை நாம் காண்கிறோம். வேதத்துல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் 3. 4வது வேதம் கிடையாதான்னு கேட்கலாம். அது அதர்வண வேதம். எப்படி தமிழ் தேவாரத்தில் தேவாரம் என்று சொல்லி பேர் வைத்து சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பாடல்களில் தேவாரம் என்று சொன்னார்கள். அதர்வண மலைக்கு ஈடான மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை தனித்து பிரித்து பேசினார்கள். வேதத்தை திரையினே சொல்ல வேண்டும். திரிபுராந்தகாயை திரிபுராந்திகாயை இதெல்லாம் லலிதானந்தர பார்த்தமானாலும் திரையை 3 என்று சொல்லப்படுகின்ற சாமம், இதற்கு இடையிலே இந்த 3 வேதங்கள் மயமா இருக்கிற அம்பிகை என்று அம்பிகையினுடைய வடிவத்தையும் சிறப்பையும் நாம பாராயணத்தையும் சொல்லும். நாம அவளியா இருக்கிற சகசிரநாம அவளியாக லலிதா சகசிரநாமம் பேசுவானால் திரையி என்றே வேதத்துக்கு பேர் என்று தெரிகிறது. 3ஐயும் சேர்த்து அங்க ரிக்கேஜு சமாதிரவணமாக 4லே 3வது முதலிலே நடுவில் இருக்கிறது எதிர்வேதம். அந்த எதிர்வேதத்தினுடைய நடுமத்தியிலே இருக்கிறது ஸ்ரீருத்ர பிரசனம். அந்த ஸ்ரீருத்ர பிரசனத்தினுடைய நடுமத்தியிலே இருக்கிறது பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திரு. அந்த பஞ்சாட்சரத்தை பற்றி அருணகிரிநாதர் பல பாடல்களிலே பாடுகிறார். எதிர்வேதத்தினுடைய நடுமத்தியிலே மாணிக்க பெட்டகம் போல ஒரு பெட்டியிலே வைத்து இந்த பஞ்சாட்சரத்தை கூட்டி வைத்து காப்பாற்றுகிறது வேதம் என்று சொன்னால், நம சிவாய சிவதராய இந்த நமசிவாய என்ற 5 எழுத்தை வேதம் அழகாக சொல்கிறது. சமஸ்கிருத வேதம். அருணகிரிநாதரோ சிவம் 5 எழுத்தை முந்த விடுவோனே
அதே மாதிரி சிவசிவ அருணாகிரி, ஜெய ஜெய அருணாகிரி இதெல்லாம் சொல்லுகிற பொழுது நமசிவேயா இல்லாத பஞ்சாட்சரத்தை மேலும் கீழுமாக எழுத்துக்களை மாற்றி அமைக்கும் இந்த பஞ்சாட்சரத்தையே சிறப்பாக ஒரு சக்கரம் போல சுத்த வைத்து திருவண்ணாமலைக்கு ஒரு திருப்புகழ் பாடி இருக்கிறார். சிவய நம நம சிவய காரணம் துறந்து அமுதமதையாருடைய மயாழும் எந்தை திருவுருவில் மகிழனது தாய் பயந்திடும் புதல் ஒருவரையும் ஒருவர் என்று சொல்லக்கூடிய அருமையான திருவேரகம் திருப்புகளிலே இப்படி அழகு வைத்து பாடுகிறார் அறிஞர். ஞானங்கள் பொறிகள் கூடி வானிந்து கதிரில்லாத நாடண்டி நமசிவாய மலையேறின நமசிவாயத்தை பஞ்சாட்சரத்தை ஒரு மலையாக காட்டுகிறார். அந்த ஆனந்த அருவி பாய்ச்சலெல்லாம் சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் அருணகிரிநாதருடைய வாக்கிலே பல இடங்களிலே பஞ்சாட்சரத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது. அப்ப பஞ்சாட்சரம் சிவனுக்குரியது. அந்த சிவங்களுக்கு ரிக்வேதத்தினுடைய அடுத்த வேதமாகிற எதிர்வேதத்தினுடைய மத்தியிலே வருகிறது. அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பையும் முருகனை வணங்கக்கூடிய அருணகிரிநாதர் சரவண பவா, ஓம் நம சிவாய, குமாராய நமகா என்றெல்லாம் திருவாரூருக்கு மந்திரத்தை இடங்களுக்கு ஏற்ப சொல்லி நம்ம எல்லாம் வாழ்க்கிறாரே. அவர் திருவங்களுக்கு பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை தெளிவுபடுத்துவதன் மூலமாகவே நமக்கு நன்றா புரிகிறது. வேத கருத்துகள், ஆகம கருத்துகள், சிவாகமங்கள் எல்லாம் பஞ்சாட்சரத்தை மிகச் சிறப்பாக போற்றி மகிழ்கிறது. வேதாய வினோத மனோதீகா சுரலோக சிகாமணியே, வேத ஆகம ஞான வினோத மன அதீதான். வேதத்துக்கும் அப்பாற்பட்டவன், ஆகமத்துக்கும் அப்பாற்பட்டவன், ஞான மன எல்லா மனத்துக்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் முருகன் என்று சொல்லுகிறார். அப்ப வேத கருத்துகள், ஆகம கருத்துகள் எல்லாம் அன்றைக்கு உடன்பாடு. அவற்றை தக்க இடங்களே இருக்க ஒத்த முறையிலே பக்குவமாக எடுத்து பாடுவதிலையும் அவர் குறைவது. அத்வைத ஞானத்தை சொல்லுகிறதாக சோக மந்திரம் வேதங்களிலே வருகிறது. தா அகம், சோ அகம் அப்படி என்றால் நானே, அது, அதுவே நான். அது என்று சொல்லக்கூடியதாக பல பிரம்மம், நான் என்று சொல்லக்கூடிய ஜீவன் ரெண்டும் வேறல்ல, ஒன்றுதான். அதற்கான் அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மைவாஸ்மி, அயமாத்மா பிரம்மம், பிரஜானம் பிரம்ம, தத்துவமசி இப்படி எல்லாம் வேற மகா வாக்கியங்கள் ஐதரேய உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து போன்ற உபனிஷத்துகளே சொல்லுகிறது. வேத ஆகமங்கள் மட்டுமல்ல, உபனிஷத்து கருத்துகளும் அருணகிரிநாதருடைய பாடல்களே வருகின்றன. ஜோதி உணர்கின்ற வாழ்வு ஜீவம் என்ற சோகமது தந்து எனையாழ்வாய் சூரகுலம் வென்று வாழையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே பெருமாளே. ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து இணையாளர். தமிழ் திருப்புகள் பாராயண புத்தகங்களிலேயோ தமிழ் திருப்புகள் கதை தொகுப்புகளிலேயோ சோகம்னு போட்டு தமிழ்ல வருகிற சாணாவை போட்டு சோ போட்டு சோப்பு சொல்ற சோ இல்ல இது சோ. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது கா போட்டு சோகம்னு அச்சுட்டு இருப்பார்கள். ஆனா நம்ம சோகம்னு படிச்சிருக்கிறார். சோகம் அது தந்து இணையாளர் எனக்கு துக்கத்தை கொடுத்து துன்பத்தை கொடுத்து என்னை ஆட்பட்டு கேட்பார்கள். சிவம் என்ற சோகம் அது தான் அகம் சோகம். அந்த சோகம் சோகம் பிராணனை மூச்சை இழுத்து விடுகிற பொழுதே சோ என்று இழுத்து, ஹம் என்று விடுத்து, ஹம் என்று இழுத்து, சோ என்று விடுத்து இப்படி பிராணாயாமம் எல்லாம் பண்ண சொல்லி நம்முடைய மதத்திலே அழகான மந்திர முறைகள், தந்திர முறைகள், யந்திர முறைகள், சந்தியாவந்தன கிரமங்கள், பிராணாயாமங்கள், நியமம் நியமம் இப்படி எல்லாம் அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற பொழுது அதை சோகம் எஸ்ஓ ஹெச்ஏஎம் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தா எப்படி படிக்குமோ அப்படி சோகம் அது தந்து எனக்காக நீயும் நானும் ஒண்ணுதான். நீ வேற நான் இருக்க, நான் வேற நான் இருக்க, நேராக வாழ்வதற்குள் அருள் கூற முருகனுக்கு சத்குரு சுவாமிக்கு, அடிமலை மண்டலத்திற்கு சச்சிதானந்த சுவாமிக்கு, Hello.
அப்ப இப்போ அர்ஜுனன் சுவாமி ஞாபகத்தினாலே அர்ஜுனன் பகவானுக்கு சந்தேகம் கேட்டாம தெரிஞ்சுக்கணும். அதான் எல்லாரும் தெரியும். ஒரே ஒரு சந்தேகம் கண்டுபிடிச்சு நம்ம ஜெயிப்பேனா சொல்லுவேனா ஜோசி கேட்டா கஷ்டம் தெரிவிக்க மாட்டான். பாபமே எனக்கு இவர்களை கொண்டு பாபம் வரும். பாபத்தோட கலந்துதான் பாக்கியம் எனக்கு இருக்கு. கிருஷ்ணன் அதுக்கு மாற்றம் சொன்னா தெய்வம் பாபம் பாபம் வராது. சொந்தம் நீ தோல்வி அடைந்தால் என்ன செய்வ தோல்வியிலிருந்து புறங்காட்சி செல்வ மாட்டேன் போடுதான் படிவார் ஜெயிச்சுன்னா ராஜ்யம் சொல்லுவார். சந்தேகம்னா எனக்கு பாவம் வருவான் பாவம் வராது சொல்லியாச்சு. அதுக்கு நான் மழை தெரிஞ்சதுலாம் சொல்லி வைக்கலாம் முழக்கம் போடுகிறோம். அதெல்லாம் இருக்குது. ஆச்சாரிய கொடுத்தாங்க எந்த வரலன்னா எங்க அவசியம் வந்ததுன்னா எங்க இப்படி போகணுமா அப்படி போகணுமா சந்தேகம் பண்ணணும். அவங்க ஆச்சாரியர்கள் வரணும். 3 சமாச்சாரம் அதாவது 3 இப்ப அருமையினாலும் சுவாமி போய் எல்லாரும் கையில வாரி கொடுத்தாரு. கடைசியில் வெள்ளையாவும் கொடுத்துட்டாங்க. 3 உபனிஷத்துலையும் 10 உபனிஷத்துல எடுத்துட்டான். உபனிஷத்துலையும் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இந்த 3 எங்க வந்தாலும் சந்தேகம் ஏற்படுது. சொன்னார். அதாவது இருக்காம இருக்கான் இல்லையா இல்லை இருக்கானோட இருக்கான். அப்போ அருமையா இருக்கார். குரு வந்து அது வந்து குருவாய் என்ன நீங்க எந்த இடத்துல பேசுறீங்க. ஆகவே மனிதனை எந்த வழிகாட்டும் பொழுது தவறு வழியில் ஒரு சந்தேகம் வருதோ அங்க தவறு கொடுத்ததான் ஆச்சாரியர் எல்லாம். இப்ப எந்த சுவாமியை சொல்லி எந்த வகையில எந்த தலைப்பில் பேசுவோம் என்ற வகையிலாகலாம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இந்த கல்வியை பிரச்சனையே வச்சிருந்தான். இவாள் பேசி இந்த தாயார்கள் வந்து நண்பர்கள்லாம் வந்து பேசி இந்த தாயார்கள் சொன்னதிலிருந்து நான் ஒரே பயமான ஒரு இடத்திலேயே இருக்கேன். இந்த விஷயத்துல எப்பொழுது 10 நிமிஷம் இதுல மிகை இருக்காது. ஏதோ தூங்கலை என்னடா எப்பொழுது தலைப்பு வந்தாச்சுன்னா அதையே நடத்துவது இயற்கை. இங்க அப்படி இல்லை. அதை பயன்படுத்தாதவனா இருக்கேன். அஜாப தலைப்பாக நல்ல வளம் முன்னாக வழிகாட்டுகிறார் சாமியை நினைக்கவே 3 செய்தியை நடந்துகிற எது நமக்கு பலத்தை கொடுத்தோ எது பயனாக போல இருக்கா அந்த 3 செய்தியை ஞாபகப்படுத்திடுறேன். அதோட அது என்ன தலைப்பா இருந்தாங்க அதை முதல்ல பேசுவதற்கு பயப்பட்ட காலத்திலும் தலைப்புக்கு ரொம்ப பயம். வேதனை நினைச்சாலே பயப்படணும். வேதாந்தத்துக்கு ரொம்ப போகணும். ஆனா அப்படின்னா அதை பண்ணிக்கிறவங்க எந்த கடலை பண்ணாலும் வச்சுக்கணும். எந்த உலக பாஷை எந்த மதத்தோட சொல்லி பேசுகிறோம் எல்லாருக்கும் அவர் டிஸ்கவர் பண்ணுகிறார். அவருக்கு அடங்காதது உண்மை. அது ஒரு ஆனா சுகபிரமம் அவர்கள் சொன்ன கருத்து தன்மார்க்கனை மாணிக்கவாசக பெருமான் சொன்னே. ஏனென்றால் அவர் ஆண்டை கணக்கிடப்படவில்லை. 3 என்று சொல்கிறார்கள், 9 என்று சொல்கிறார். அருமையாக பேசி என்னுடைய இதயத்தில் நான் தினந்தோறும் சந்ததமும் அடியார்கள் சிந்தையில் கொடுக்கொண்ட தன் செல்வைத்தன் பெருமாளை என்று வாழ்கின்ற அருணையாக நினைக்கின்ற வள்ளல் பெருமான் அருட்கவி சாதுராம் சுவாமிகள் அவர்கள் நாவுக்கரச பெருமான். நாவுக்கரச பெருமான் 81 ஆண்டுகள் மங்களம்படை பெற்றவள் மங்கி மஞ்சங்கரம்பை திருக்கர கோயிலான் தங்கடன் அடியனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது. நாவுக்கரச பெருமான் இன்னைக்கு வந்திருந்தா இந்த கோலத்தில் தான் வந்திருப்பார். உழவானையில் ஒரு பயிர் எடுத்துப்பார். குழந்தை எப்பவும் கொஞ்சம் லேட்டா தான் வரும். மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் கைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறையில்லை. கண்ணில் அருளும் கடுமுதல் பலநகர் பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகையில் இருந்தது. குழந்தை கொஞ்சம் லேட்டா வந்தது. ஞானசம்பந்த பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் குழந்தைகிட்ட நாம கேட்க முடியாதது ஞானம். அருணகிரிநாத பெருமான் திருப்புகளிலே ஞானசம்பந்தர் தான் என்று எல்லோரும் போற்றி புகழ்ந்தவர்கள். அதனாலே என்னமோ அந்த குழந்தை மகன்மை நெறி, இந்த மகன்மை நெறியில் உள்ள எஸ் அவர்கள் தாமதமாக வந்தார்கள். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த சிலுக்கு சட்டை போட்டு சுந்தரமூர்த்தி சாமி என 2 கல்யாணம் திருவள்ளூர் சாதாரண இல்லை.
இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். இந்த சங்கீதம் தான் பரமேஸ்வரனுக்கு தோழனாக ஆக்கியது. அவங்க சங்கீதத்தை சுந்தரமூர்த்தி சாமி வேறு எதுவும் கிடையாது. சங்கீதம் கேட்கலாம் கோப்பிலிக்கம் என்னையா ஆவூரே பறவைப்பான் சாதாரண காதலுக்கு தூதனுச்சு ஐயா. அந்த சாதாரண காதலுக்கு தூதனுக்கு தெரிஞ்சு எங்க ஊருக்கு வந்தா வயிற்றுல குத்தி போயிருந்தான். அப்ப கூட சிவபெருமானுக்கு சுந்தரமூர்த்தியின் மேலதான் அன்பு வந்தது, கோக்களிக்காமன் மேல அன்பு வரல. காரணம் ஒரே செய்தி, ஏழு இசையாய் இசை பயனாய் இன்னமுதாய். என்னுடைய தலைப்பே அதுதான், இசையும் லயமும் கலந்த மனோலயம். விட்டுட்டு என்ன நினைக்கிறீங்க? லட்சுமி சுப்பிரமணியம். இன்னைக்கு பல பேர் சுப்பிரமணியனை நினைக்கிறது லட்சுமிக்காக தான். குருஜி அவர்கள் அதை மாற்றி சரஸ்வதிக்காகத்தான் நீ நினைக்கணும், சுப்பிரமணியத்தை லட்சுமிக்காக நினைக்காதே, அவரே தருவார். இசை பயில் சடாட்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வார், நீ கேட்காத. அதுக்காக தான் ஒரு லட்சுமி சுப்பிரமணியத்தை கொண்டு வந்து வச்சிருக்கார். இன்னும் சிந்தித்து பார்த்தேன், லட்சுமி சுப்பிரமணியம் இந்த ஒர்க் ஷாப்புக்கு ரொம்ப பொருத்தமானவர். காரணம் என்ன தெரியுமா? பாரதி சொன்னான், பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், பாரத நாட்டில் உள்ள மாதர்களுக்கெல்லாம் ஞானம் பிறந்து விட்டால் இந்த உலகத்தின் குருவாக இந்தியா ஆகிவிடும் சொன்னது இந்த திருப்புகழ் அன்பர் சங்கத்திலே நிரூபித்து விட்டார்கள். பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதால் லட்சுமி சுப்பிரமணியம். அது குருஜி அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியும் யார் யாரை எப்பப்ப கொண்டு வந்து வைக்கணும். நாத பிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ வெகு கோடி. இது திருப்புகள். இப்பொழுது நான் பாட போறது என்னுடைய விருப்புகள். சுப்பையர் ராமலட்சுமி குமாரா நமோ நமோ ஜானகி சுந்தரி பாகா நமோ நமோ திருப்புகழ் பந்து சேவா நமோ நமோ ராகவா. நாத கீதத்தில் திருப்புகழ் பாடி தாளம் தப்பாது அதனுடன் கூட்டி திருப்புகழ் சபை அமைத்தார் பல ஊரில். திருப்புகழ் தீப ஜோதியை உலகெங்கும் தானே ஏற்றிய தூய திருமகன் தில்லி ராகவர்க்கு, அவர் ஒரே ஆளு. திருப்புகழ் தீப ஜோதியை உலகெங்கும் தானே ஏற்றிய தூய திருமகன் தில்லி ராகவர்க்கு முருகா அருள் தாராய். அடுத்தது வாழ்க்கை வரலாறு. கொண்ட பணியினை கைவிட்டு, வேலை பார்த்தது விட்டுட்டார், கொண்ட பணியினை கைவிட்டு குமரானின் தொண்டு பணியென காலம் கையிட்டு, தாளத்தை கையில் எடுத்துக்கிட்டார். வேலையை கைவிட்டு விட்டு தாளத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொண்ட பணியினை கைவிட்டு குமரனின் தொண்டே பணியென தாளம் கையிட்டு ஆண்டு 40 செய்தார் தொண்டுகள் சிறப்போடு. ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் திருப்புகழ் நாத வேள்வியும் ராகவர் குரு சீர்பாத சேவையும் 4 நாளும் மறவாத. 4 நாட்களும் வேள்வி, திருப்புகழ் நாதம், இங்கு அருமையான கருத்தரங்கு. பாரதம் புகழ் டில்லியையே திரு புகழின் தலமாய் தலைமையகமாயாக்கி 40 ஆண்டு அன்பர்கள் சங்கமம் இதுவே. திருப்புகழ் பயில்வோர்கள் யாவரும் தோழர், ஆரூர் தோழர் இங்கே. திருப்புகழ் பயில்வோர் யாவரும் தோழரே விருப்பொடு அன்பர் ஆவரென உலகலாம் அன்பர்கள் சங்கம் காண ஏகி. ஆதி அந்தமும் திருப்புகழே பாடி
ஆதி அந்தமும் திருப்புகழே பாடி நாத பூஜையை செய்தவர் அகவையும் நாத பூஜையும் செய்தவர் அகவையும் 71 என்றிருந்து 100 செய் பெருமாளே. இது என் விருப்புகள். திருப்புகழை மாற்றியதற்கு அருணகிரி மன்னிப்பாராக. அற்புதமான இந்த சங்கமத்தில் நான் என்னுடைய துவக்கத்தை ஒரு பத்திரிகையாளர் ஒர்க் ஷாப்பின் ஒரு இனிமையான ஓட்டுநர், அவரே சொன்னார், சாரதின்னு ஒரு அழகான பேர். அந்த சாரதி அவர்களுக்கு முன்னால் நான் என்னுடைய பேச்சு 4 மணி நேர பேச்சு, பக்தியில் விளைந்தது 2 மணி நேரம் பேசணும், இசையில் கலந்தது 2 மணி நேரம் பேசணும், அதில் லயம் சூழ்ந்தது 2 மணி நேரம் பேசணும், மனோலயம் 6 மணி நேரம் பேசணும். அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கிறது நமக்கு கவலை இல்லை, ஏன்னா மனோலயத்தோட போடுவாங்க. 6 மணி நேர பேச்சை எப்படி 20 நிமிடத்தில் பேசுவது முருகா என்று கேட்டேன். அவன் சொன்னா, ஓரெழுத்தில் 6 எழுத்தை சொன்னவன். அவன் சொல்றான் அருணகிரி, அந்த ஓம் என்ற ஓரெழுத்தில் 6 எழுத்தை நான் சொல்லும் போது 6 மணி நேரத்தை 20 நிமிஷத்தை சொல்ல முடியாதாப்பா, போப்பா சொல்லிவிட்டேன். ஓரெழுத்தில் 6 எழுத்தை சொன்னவன். கலியுகம் எப்படி இருக்கு? அருணகிரிநாத சுவாமிகளுடைய வாக்கை பார்க்கணும்.